1BHK உள்ள ஒரு அருமையான பிளான். ஸோ இந்த பிளான் பார்க்க போகிறோம். ஸோ பிளான் எப்படி இருந்தால் சிறப்புங்கிறது பார்க்க போகிறோம். மேலும் அந்த பிளானுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எவ்வளவு ஜாமான்கள் மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும். 550 சதுரடி 1BHK உள்ள ஒரு அருமையான பிளான். ஸோ இந்த பிளான் பார்க்க போகிறோம். ஸோ பிளான் எப்படி இருந்தால் சிறப்புங்கிறது பார்க்க போகிறோம். மேலும் அந்த பிளானுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எவ்வளவு ஜாமான்கள் மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும், எவ்வளவு செலவாகும், லேபர் எவ்வளவு ஆகும், லேபர்ஸ் எவ்வளவு ஆகும் அப்படின்றது தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளானை பார்த்துட்டு இது எவ்வளோ ஆகும், ஏன் இது வந்து ஒவ்வொரு உரிமையாளருக்கும், ஏன் சிவில் இன்ஜினியர் கூட இது தேவைப்படும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக உங்களுக்கு புரியும். வாங்க. சிவாய நமக. இது ஒரு மேற்கு பார்த்து உள்ள ஒரு வரைபடம். 17 அடி அகலமும் நீளம் 31 அடி 7 அங்குலம் உள்ளது. பெருக்குனீங்கன்னாக்கா 553 சதுரடி வரும். குழி பொருத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 69 குழி. பசுமனை, இந்த மனைக்கு பேர் பசுமனை. வரவு முழுவதும் 12ஆகவும், யோனி பொருத்தம் யானையும், அங்கீச பொருத்தம் சுக்கிர அங்கீசம் ராஜயோகம் ஏற்படும். இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது 63 ஆண்டுகள். இது மேற்க பார்த்த வீட்டிற்கு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கும், கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த மேற்கு திசை தலைவாசல் யோகம். ஏன் மேற்குக்கு உண்டான சனி ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மேற்கு வச்சு கட்டிக்கலாம். இப்போ பிளானையும் பார்க்க போகிறோம். எஸ்டிமேட் காஸ்ட் இதுக்கு எவ்வளோ செலவழின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு கிரில் டோர் போடணும், சரிங்களா? எஸ்டிமேட் இதெல்லாம் வரணும். மாடிப்படி இதில் தான் உள்ளே போகிறோம். லாப நட்ட லாபம் உள்ளே போயிடுறோம், இன்னும் லாபம் வரணும். நிறைய இந்த லாப நட்ட கணக்கிலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து இப்படி ஏறி கிளாக் வைஸில் ஏறி போகிறோம். இப்படி வந்து இப்படி ஏறி போகிறோம். ஹால் 11:30க்கு 10 ஒரு ஜன்னல் கொண்டது. அப்புறம் இதிலேருந்து உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷோகேஸ் கப்போர்டு கொடுக்கணும். வெளியவோ சவுத்துலேயோ கொடுங்க. கிச்சன் 7:45 ஏற்ற 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம். 10க்கு 16 கிச்சனுக்கே ஒரு ஜன்னல் கொடுக்குறாங்க. கேட்டாக்கா சிம்னி வைக்கிறோம்ல சார்ன்றாங்க. நேச்சர் காற்றே வரமாட்டேங்குது. இந்த சிம்னி வைக்கிறதுனால கிழக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஜன்னலே வைக்காமல் போடுறாங்க. பாவங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. லேடிஸுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்துடாதீங்க. ஸோ இது பூஜா 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம். இல்லைன்னா இதற்கு உண்டான ப்ரேயர் ரூமாக வச்சுக்கோங்க. கன்னி மூலையில் பீரோவை கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் வச்சுக்கலாம். இங்கே நாங்கள் கிழக்கு பார்த்தும் வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே சின்ன வீடாக இருந்தாலும் காசு என்ற மிஷின் வச்சுக்கோங்க. எல்லாருமே வச்சுருக்காங்க. இப்போ காசு என்றதே கையில் கிடையாது, எல்லாமே மிஷின் தான். இல்லை ஜிபே தான், ஃபோன்பே தான், எல்லாம் சக்குன்னு ஏற்றி விடுறதான். காசெல்லாம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்றதுக்கு மிஷின் வச்சுக்கோங்க. இதில் சிம்பிளாக சொல்லிடுறேன். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, அப்புறம் செப்டிக் டேங்க் முன்னாடியும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். இவ்வளோதாங்க. இதுதான் வந்து இந்த 1BHK உள்ள ஒரு பிளானு. இந்த 550 சதுரடிக்கு கட்டடம் கட்டணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் வாங்க. இப்போ இந்த பிளானை பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ இப்போது இது சிமெண்ட் வந்து 550 சதுரடி கட்டுறதுக்கு 275 பேக்ஸ் வேண்டியது. சிமெண்ட்டு ஒரு மூட்டைங்கிறது 50 kg, 400 ரூபாய் ஒரு பேக். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் இருக்குது. நீங்கள் ராம்கோ, சங்கர், செட்டிநாடு இது மாதிரி வாங்கினீங்கன்னா 400, 360 ரூபாயிலே சிமெண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப குறைவானது வாங்காதீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ குறைவாகவோ கூட்டுற மாதிரி இருக்கும், இல்லை செட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நல்ல தரமான மெட்டீரியல் வாங்கி கட்டுங்க. 1,10,000 ரூபா சிமெண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சாண்டில் வந்து பி சாண்டு 13 யூனிட்டு 65,000 ரூபாவும், எம் சாண்டு 2.25 யூனிட்டும் 5,000 ரூபா மணிக்கு 13,750 ரூபாவும் செலவழியும். ஸ்டீல் கம்பி 2.25 டன்னு, அதாவது 2,750 kg, 2.25 டன்னு. டாடா ஸ்டீல் வாங்குங்க, இல்லைன்னா JSW கிஸ்கால். இது மாதிரி கிஸ்கால் கூட கொஞ்சம் காஸ்ட் நார்மல் தான். டாட்டா வந்து டைரெக்டாக ஓர்லேருந்து எடுக்கிற கம்பி, அதனால் அதை பயன்படுத்துங்க. ஸோ இது கிஸ்காலுக்கு உண்டான ரேட்டு 65 ரூபா, 1,78,750 ரூபா. அப்புறம் 3/4 இன்ச்சு ஜல்லிங்கிறது 8 யூனிட்டு 3,000 ரூபா மேனிக்கு 24,000 ரூபாவும். 40 mm பெரும் ஜல்லி, அதாவது இந்த ஃப்ளோரிங்கில் உங்களுக்கு போடுறதுக்கு அமைக்கிறதுக்கும், அப்புறம் ஃபவுண்டேஷனில் அமைக்கிறது 2.25 யூனிட்டு 2,500 ரூபா யூனிட்டுக்கு 6,875 ரூபா. பிரிக்ஸ் செங்கல்
இந்த செங்கல் ஒயிட் பிரிக் யூஸ் பண்ணலாமா ரெட் பிரிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடியன் போட்டிருக்கிறது ரெட் பிரிக் தான் நான் ரேட்டு போட்டிருக்கிறேன். ஒரு சிலர் வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் சிமெண்ட் கல் பயன்படுத்துவாங்க. ஒரு சில வீட்டில் ரெட் பிரிக்கு கிடைக்காது, காலவாசலும் கிடைக்காது. ஸோ ரொம்ப குளிர் பிரதேசம் ஊட்டியில் கொடைக்கானல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் பிரிக் தான் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ ரேட்டு குறையும், ஒயிட் பிரிக்கினுடைய ரேட்டு குறையும். இது ரெட் பிரிக் உண்டானது. ஸோ 1,55,995 ரூபா. கிராவல், இந்த மண் சாண்டு ஃபில் பண்ணுறதுக்கு கிணத்து மண்ணோ இல்லை கிராவல் யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் கரையான் வந்துடும் சொல்லிட்டு அச்சப்பட்டு அந்த மண்ணை யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராவல் மாதிரி அருமையான மண், ரெட்டு மண் உள்ளே போட்டிங்கனாலே செவ்வாயினுடைய குணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் ஆரோக்கியமாக இருப்பீங்க. செம்மண் வச்ச வீடு கட்டினவங்களாம் நலமாக இருக்காங்க. ஏன் அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஏன் கரையான் வந்துடும்னு பயப்படுறீங்க? அதுக்கு தான் கரையான் மருந்து வந்துருச்சு, பெஸ்ட்டு கண்ட்ரோல். ஸோ 17 யூனிட் வாங்குங்க. பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து 4 அடி வச்சுக்கோங்க. 2000 ரூபா 34,000 ரூபா வரும். இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் முன்னையும் வந்து அடுத்ததுக்கு உண்டானது பார்ப்போம். எலக்ட்ரிக்கல்ஸு மொத்தம் 60 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எதேஷ்டமாக கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு பெட்ரூம் தான், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு பிளானில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பில். ஸோ ஹாலு, வெராண்டா, பெட்ரூமு, டாய்லெட்டு, கிச்சன், பூஜைக்கு 60 பாயிண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு சர்க்கியூட் பிரிக்கிறதுலேருந்து எல்லாம் சேர்த்து 60 பாயிண்ட்ஸு 1,500 ஒரு பாயிண்ட். ஃபெனோலக்ஸ் வயரு, மீரா கொஞ்சம் பைப்ஸு. ஸோ நல்ல பிராண்டட் சுவிட்சஸ் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு 90,000 ரூபா. எக்கானமியாகவும் பண்ணலாம், பட் ஸ்டாண்டர்டைஸாக பண்ணுறதுக்கு உண்டான ரேட்டு. ப்ளம்பிங் ஒர்க்கு, ஸோ அதே மாதிரி புஷ்பா பைப்பு, மீரா குஞ்சு பைப்பு அமைக்கிறதுக்கு ப்ளம்பிங்க்கு 550 சதுரடிக்கு 100 ரூபா அடக்கமாகும், 55,000 ரூபா. இது வந்து லேபர் வித் மெட்டீரியல் தான். சானிட்டரி, இந்த இடபிள்யூசி ஐடபிள்யூசி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் 550 ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபா மெனிக்கு 100 ருபீஸுக்கு 55,000. தென் பெயிண்டிங் per square feet 100 rupees for labor and material. இதெல்லாம் லேபர் அண்ட் மெட்டீரியல், லேபர் அண்ட் மெட்டீரியல். ஸோ இதுவுமே ஏஷியன் பெயிண்ட் அமைக்கிறதுக்கு உண்டானதுலேயும் பிராண்டட் ஐட்டமுக்கு வந்து உங்களுக்கு அமைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கும். அதாவது இது வந்து எப்படி எடுத்துருக்குறோம்னாக்கா, மொதல் வந்து 2 கோட் லப்பம் பார்க்கணும். பிர்லா ஒயிட்டில் 2 கோட் லப்பம் சோத்தில். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு ப்ரைமர் 1 கோட் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 கோட் எமல்ஷன் ஃபார் வந்து வாலுக்கு. அதே மாதிரி நிலை ஜன்னலுக்கு வந்து நிலைக்கு ஜன்னலுக்கு. ஸோ நிலைக்கு 2 கோட் வந்து மொதல் ப்ரைமர், அப்புறம் 2 கோட் லப்பம் பார்க்குறது, தென் ப்ரைமர், தென் 2 கோட் ஆஃப் எனாமல் பெயிண்ட் ஃபார் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். கிரில் ஒர்க்குக்கு வந்து ஜின் குரோமைட், ஆஃப்டர் தட் 2 கோட் ஆஃப் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட். ஸோ இதுதான் கிரில்லுக்கு. அதே மாதிரி வந்து ஜன்னலுக்கும் அடிக்கிறது. எக்ஸ்டீரியரில் வந்து அபெக்ஸ் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புக்கு தான் இந்த ரேட்டு. ஸோ டைல்ஸ் வந்து கிச்சன் டேபிள் டாப் கிரானைட் எல்லாமே சேர்த்து 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 150 ரூபா மெனிக்கு 82,500 ரூபா. ஸோ வுட் ஒர்க்கு, டோர்ஸ் அண்ட் விண்டோஸுக்கு உங்களுக்கு 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1,65,000 ரூபா வரும். அதே மாதிரி லேபர் காஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிவில் ஒர்க்கு ஃபார் மேசன் ஒர்க்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணம் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 550 சதுரடிக்கு 500 ரூபா. ஸோ 300 ரூபா கூட வாங்குறாங்க, 600 ரூபா கூட வாங்குறாங்க. த டைப் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து நாங்கள் பில்லர் அமைச்சு வீடு கட்டுறதுக்கு உண்டானது. இது எல்லாமே பில்லர் கட்டடங்க. ஸோ எத்தனை பில்லர் வருங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கலை. ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பில்லர் வரும். 9 inch by 9 inch போஸ்ட் உண்டானதை அமைச்சு 12 by 12 நீங்கள் வந்து, அதாவது போஸ்ட் வந்து உங்களுக்கு 9 inch by 9 inch வைக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் 10 அடி தோன்றதுக்கு உண்டானது. ரூஃப் ஹைட் வரைக்கும், கைப்பிடி வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுது. பேஸ்மெண்ட்லாம் கட் பண்ணுறது கிடையாது. போஸ்ட்டுக்கு உண்டான கம்பி 4-16 கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இந்த மாதிரி கட்டுறது உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் 13,65,470 ரூபா அடக்கம் ஆகும். ஓகே நண்பர்களே, இப்போது இந்த பிளான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இது வந்து வாஸ்துப்படி இருக்கிற பிளான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதுக்கு எவ்வளவு செலவழியுங்கிறத காமிச்சிருக்கிறோம். இந்த தகவல் ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டானது போதுமான அளவுக்கு. நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் வீடு கட்டுறப்போ இந்த அளவுக்கு, இப்போ நீங்கள் சிமெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத சொல்லிடும். ஸோ அதுக்கெல்லாம் முன்கூட்டியே பணம் கொடுக்கலாம். இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அப்ஸ் அண்ட் டவுன் உங்களுக்கு சிமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான குவான்டிட்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து வுட்டு எவ்வளோ வேண்டி இருக்கும், நிலஜன்னல் எவ்வளோ வாங்க போகிறோம், நாங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரியாக எழுதி வச்சுக்கிட்டு ஒன்று எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் பில்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணி அதுக்கேற்றாப்புல அப்டேட் பண்ணிக்கலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு 9952166706ங்கிற நம்பர் தான் அடியனுடைய நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிளான் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி பிளான் வாஸ்துப்படி தேவைன்னாலும் சரி, அதே மாதிரி வாஸ்து கரெக்ஷன்னாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதற்கு சிறியதாக ஒரு கட்டணம் இருக்குது, எங்கள் அலுவலகத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன பண்ணுறீன்னு கேட்டிங்கனாக்கா, மொதல் பிளான் அமைக்கிறதாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கரெக்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் இஸ் மஸ்ட். அதுலேயே உங்களுக்கு எந்த பகுதியில் வீடு வாங்குவீங்க, நீர்நிலைகள் பக்கத்துலையா, இல்லை எந்த மாதிரி ஊரில் நீங்கள் கட்டுறது, இல்லை பூர்வீகமாக இருக்கிற இடத்துல வீடு கட்டும் யோகமாக, இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதே மாதிரி தலைவாசல் சரியாக இந்த திசை உங்களுக்கு யோகமாங்கிறது பார்க்குறது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7 நடக்குது, அஷ்டமத்து கண்டசனி நடக்குது, அதற்கு உண்டான கோவிலும் எந்த இப்போ நடந்துட்டுருக்கிற திசைக்கு உண்டான கோவிலெல்லாம் சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் குழி பொருத்தம் பார்க்குறோம். இந்த அளவுக்கு கட்டப்பட்டால் உங்களுக்கு 12 வகையான பொருத்தத்தில் முதல் பொருத்தமான கர்ப்ப பொருத்தத்தில் பசுமனையா, யானமனையா, சிம்மமனையா, கருடமனையா எது வைத்தால் சிறப்புங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு பிளான் போடுறோம். அப்புறம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி எஸ்டிமேட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமக.